வில்லிபுத்தூராரின் மகாபாரதம். நஹுஷன் பாம்பாக மாறிய பிறகு அவனது மகன் யயாதி பொறுப்பேற்றான். அவன் அழகிலும் வீரத்திலும் சிறந்தவன். இவனிடம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அது என்னவென்றால், இவனுக்கு கோபமே வராது. இவனது பொறுமையை வியாசரே பாராட்டினாராம். இந்த பொறுமைசாலிக்கு அசுரகுரு சுக்ராச்சாரியார் தன் மகள் தேவயானையை திருமணம் செய்து வைத்தார். அந்த தம்பதியர் இனிதே நடத்திய இல்லறத்தில் யது, துருவஸ் என்ற மகன்கள் பிறந்தனர். பொறுமைசாலியான யயாதிக்கும் இறைவன் சோதனையை கொடுத்தான். ஒரு நாள் அசுரகுல மன்னனான விருஷவர்பனை அவர்களின் குலகுரு சுக்ராச்சாரியார் அழைத்தார். விருஷா, என் மகள் தேவயானையை யயாதிக்கு திருமணம் செய்து வைத்துள்ளதை நீ அறிவாய். கணவன் இல்லாத நேரத்தில் அவளுக்கு உற்ற துணை யாரும் இல்லை. எனவே உன் மகள் சன்மிஷ்டையை தேவயானையுடன் அரண்மனையில் தங்கட்டும். தேவயானையும் அவளும் ஒன்று சேர்ந்திருந்தால் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பர், தோழிகளாகவும் விளங்குவர் என்றார். விருஷவர்பன் குலகுருவினுடைய கட்டளைக்கு அடிபணிந்தான். உடனடியாக சன்மிஷ்டையை தேவயானையின் வீட்டில் கொண்டு சேர்த்தான். அவர்கள் உற்ற தோழிகளாயினர். இந்நேரத்தில் அரசாங்க பணியாக வெளியூர் சென்றிருந்த யயாதி வந்து சேர்ந்தான். தன் அரண்மனையில் ஒரு அழகு சிலை நடமாடுவதை கண்ட மன்னன் அவளை யார் என்று விசாரித்து தெரிந்து கொண்டான். தோழியின் கணவன் என்ற முறையில் சன்மிஷ்டை யயாதியுடன் அடிக்கடி பேசுவாள். யயாதி பொறுமைசாலிதான், ஆனால் உணர்வுகள் இல்லாதவன் இல்லையே. தன் மனைவியை விட பேரழகு மிக்க சன்மிஷ்டையை அவன் காதலிக்க ஆரம்பித்தான். சன்மிஷ்டையும் அந்த பேரரசனின் வலையில் விழுந்து விட்டாள். இந்த விஷயம் தேவயானைக்கு தெரியாது. காதலர்கள் தனிமையில் சந்தித்தனர். தாலி கட்டி மனைவியாக்கினால் தேவயானைக்கு தெரிந்துவிடும். எனவே அவளை கந்தர்வ மனம், அதாவது மானசீகமாக திருமணம் செய்து கொண்டான். பிறகென்ன, தம்பதியர் ஒளிவாக வாழ்ந்தனர். ஆனால் காலம் சும்மா இருக்குமா? சன்மிஷ்டை கர்ப்பவதியாகினாள். பின்னர் தேவயானையை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். அவளை தனி மாளிகை ஒன்றில் குடிவைத்தான் யயாதி. இப்படியாக பல ஆண்டுகள் ஓடிவிட்டன. புரு, துருஹ்யு, அனு என்ற மகன்களை பெற்றாள். 3 குழந்தைகள் பிறக்கும் வரைக்கும் யயாதி தன் முதல் மனைவியிடம் மாட்டிக்கொள்ளாமல் தான் இருந்தான். ஒரு நாள் தந்தையை தேடி குழந்தைகள் அரண்மனைக்கு வந்துவிட்டனர். அவர்கள் தேவயானையின் கண்ணில் பட்டனர். மூவருமே யயாதியை அச்சில் வார்த்தது போல் இருக்கவே சந்தேகப்பட்ட தேவயானை இது பற்றி விசாரித்தாள். சன்மிஷ்டையும் யயாதியும் தனக்கு துரோகம் செய்து விட்டனர் என்பது புரிந்துவிட்டது. அவள் யயாதியுடன் கடுமையாக சண்டை போட்டாள். அழுது புலம்பினாள். மாமன்னரே, நீர் பொறுமைசாலி என்றும் அமைதியானவர் என்றும் பெயர் பெற்றிருந்தீர். அமைதியின் பொருள் இப்போதுதானே எனக்கு விளங்குகிறது. வளவளவென பேசுபவர்களை நம்பலாம், வாய் மூடி மௌனிகளை நம்பவே கூடாது என்ற உலக வழக்கு சொல் உண்மை என நிரூபித்து விட்டீர். இனி உம்மோடு வாழ மாட்டேன். என் தந்தை வீட்டிற்கு செல்கிறேன். சுக்ராச்சாரியார் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறேன் என சபதம் செய்துவிட்டு அவனை பிரிந்து விட்டாள். வில்லிபுத்தூராரின் மகாபாரதம்.